தீபத்தூணில் கார்த்திகை தீபத்தை ஏற்றலாம் என்று 2 நாட்களுக்கு முன்பு தீர்ப்பளித்திருக்கின்றது. இந்த தீர்ப்பில் 1920 முதற்கொண்டு எத்தனை முறை இது குறித்து வழக்குகள் பதிவு செய்திருந்தார்கள், எத்தனை முறை அது நிராகரிக்கப்பட்டது, எத்தனை முறை ஏற்கப்பட்டது போன்ற அனைத்து வரலாற்று நிகழ்வுகளையும் குறிப்பிட்டு 48 பக்க நீதிமன்ற தீர்ப்பானது வழங்கப்பட்டிருக்கின்றது. 1980 நீதிமன்ற உத்தரவு இருந்தால் கூட கடந்த 45 ஆண்டுகளில் வெறும் 2 ஆண்டுகள் தான் தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டது. இப்போது 45 ஆண்டுகள் கழித்து மேலும் ஒரு தீர்ப்பு கிடைத்து தீபத்தூணில் தீபம் ஏற்றப்படும் என்று கோடிக்கணக்கான இந்துக்கள், முருக பக்தர்கள் நம்பிக்கையுடன் இருந்த இந்நாளில் இந்த வழக்கு தீர்ப்பை எதிர்த்து அப்பீல் செய்வதாக தமிழக ஏனென்றால் இந்த தீர்ப்பு பெறுவதற்கு முன்பு அனைத்து விதமான ஆராய்ச்சிகளையும் நீதியரசரே நேரடியாக தீபத்தூணிலும் திருப்பரங்குன்றம் மலையிலும் ஆய்வு செய்து மிகச்சிறந்த ஒரு தீர்ப்பை அளித்திருக்கிறார். அந்த தீர்ப்பை நிலைக்குலைக்கும் வகையில், அதை மீறும் வகையில் அப்பீல் செய்து திமுக அனைத்து சதிகளையும் செய்து வருகிறது. அது மட்டுமில்லாமல் அவர்களின் பி டீமாக இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியின் மதுரை எம்பி சு வெங்கடேசன் இது கார்த்திகை தீபமா கலவர தீபமா என்று கேட்டிருக்கின்றார். இந்த உவமையை மிக மிக வன்மையாக கண்டிக்கிறோம். மாற்று மதத்தினர் இது போன்று புனிதமாக கருதக்கூடிய ஏதேனும் ஒன்றை இது போல் கொச்சைப்படுத்துவதற்கு சு வெங்கடேசனுக்கு திராணி இருக்கு. போன்று திருப்பரங்குன்றம் முருகனை குறித்து தவறாக பேசியதால் இதே கோவில் வாசலில் திருப்பரங்குன்றம் முருகர் பக்தரால் விரட்டி அடிக்கப்பட்டார் என்பதை கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். மீண்டும் எதிர்ப்பை சம்பாதித்துக் கொள்ள வேண்டாம் என்று கடுமையாக எச்சரிக்கின்றோம். நீங்கள் நாத்திகவாதியாக இருக்கலாம், அதற்காக இந்துக்கள் மத உணர்வை மட்டுமே சீண்டிக் கொண்டே இருப்போம் என்று சு வெங்கடேசன் தொடர்ந்து நடந்து கொண்டால் தக்க பதிலடியை கொடுப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சியும் இந்து இயக்கங்களும் தயாராக இருக்கின்றது என்பதை அவருக்கு எச்சரிக்கையாக சொல்லிக் கொள்கிறோம். மதுரை எம்பியாக இருந்தால் திருப்பரங்குன்றத்தில் பேசுவதற்கு நீ என்ன அத்தாரிட்டியா? உனக்கு என்ன தைரியம் இருக்கு? நீ எப்படி பேசலாம்? கலவர தீபம்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன அருகதை இருக்கு? நீ ஒரு இந்துவா? இந்து மதத்தை பின்பற்றக்கூடியவனா? இந்து மத வழக்கங்கள் மீது நம்பிக்கை இருக்கின்றதா? அப்படி இல்லாத சீண்டிக் கொண்டே இருந்தால் மிகப்பெரிய பிரச்சனையாக இது சென்று முடியும் என்று சு வெங்கடேசனுக்கு கடுமையாக எச்சரிக்கிறோம். மதுரை மக்கள் ஓட்டு போட்டதால் நீ எம்பி ஆகவில்லை. திமுகவினரை தாஜா செய்து திமுகவினர் காலில் விழுந்து லீலாவதியை கொலை செய்த திமுகவினர் குடும்பத்திடம் சென்று ஓட்டு பிச்சை பெற்று எம்பியான நீ மதுரை மக்களில் ஒட்டுமொத்த பிரதிநிதி என்று சொல்லிக் கொள்வதற்கு உரிமை கிடையாது. மீண்டும் மீண்டும் திருப்பரங்குன்றத்தை பற்றி பேச வேண்டாம், எங்கள் மத நம்பிக்கைகளை பற்றி பேச வேண்டாம், எங்கள் பழக்க வழக்கங்களை பற்றி பேசுவதற்கு உனக்கு யாரும் உரிமை கொடுக்கவில்லை. 96 மீண்டும் இது போன்ற கருத்துக்களை சொல்லிக் கொண்டு வந்தால் மாற்று மதத்தில் இது போல பல நிகழ்வுகள் நடக்குதுங்க, பல புனிதமான நிகழ்வுகள் நடக்குது. அது போய் இது கார்த்திகை தீபமா கலவர தீபமான்னு கேட்ட மாதிரி கேட்பதற்கு இந்த ஆளுக்கு திராணி இருக்கா? அப்போ சிறுபான்மையினர் வாக்கு வங்கி வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக, அவர்களின் காலை கழுவிவிட வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக, அவர்களுக்கு கூஜா தூக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக இந்துக்களை மீண்டும் மீண்டும் உசுப்பேற்ற வேண்டாம் புலம்புறாங்க. இந்த சு வெங்கடேசன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நான் கேட்கிறேன், திமுக இருக்கக்கூடிய இவ்வளவு பக்தர்கள், இவ்வளவு அமைச்சர்கள், இவ்வளவு எம்எல்ஏக்கள், இவ்வளவு பயபக்தியோடு இருக்கக்கூடியவர்கள், உங்களுக்கு திராணி இல்லையா? உங்க வாக்குகளை வாங்கி வென்ற ஒருத்தன் இது போன்ற இந்து மக்கள் உணர்வுகளை புண்படுத்தும் வரையில், திருப்பரங்குன்றத்தை புண்படுத்தும் வகையில் பேசும்போது அதை எதிர்ப்பதற்கு நீதான் பேச வேண்டுமே தவிர எங்க கிட்ட போன் பண்ணி பேசி அழுது புலம்பி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அதனால திமுகவில் இருக்கக்கூடிய போன்ற தற்குறிகளை, உங்களிடம் ஓட்டு வாங்கி இன்று எம்பியாக இருக்கக்கூடியவர்களை இது போன்று பேச அனுமதிப்பது மிக மிக மோசமான ஒரு செயல். இதன் மூலம் திமுகவுக்கும் இந்து வெறுப்பு என்பது சம்பாதித்து கொடுக்கப்படுகிறது என்பதை மக்கள் அறிவார்கள்.
மீண்டும் மீண்டும் சொல்றோம். இந்த நீதிமன்றத்தில் நீதியரசர் சொல்றாரு, அதாவது திருப்பரங்குன்றம் மலைக்கு ஏதாச்சும் வரலாற்று ஆய்வு இருக்கா அப்படின்னு சூரியன் அகனானூறு பாடல் எண் 59, பாடல் எண் 149, பாடல் எண் 59ல சினமிகு முருகன் தன்பரங்குன்றத்து அப்படின்ற வரிகள் இடம்பெறுது. 149வது பாடல்ல நெடியோன் குன்றத்து அப்படின்ற பாடல் வரிகள் இடம்பெறுது. இப்போ அகனானூறு எப்ப இயற்றப்பட்டது அப்படின்னு இங்க இருக்கக்கூடிய திராவிட அரசே சர்டிபிகேட் கொடுக்குது. குறைந்தபட்சம் 2000 ஆண்டுகள் முன்பு இயற்றப்பட்டது அகனானூறு. என்றும் இந்த மலை இந்துக்களுக்கு தான் என்பதும் காண்பிப்பதற்கு ஆயிரக்கணக்கான வரலாற்று ஆவணங்கள் நம்ம கிட்ட இருக்கு. இப்போ இங்க இருக்கக்கூடிய தர்காவானது எந்த ஆண்டு வந்தது? இவ்வளவு வருட காலம், இவ்வளவு 1000 வருடம் பழைய காலம் ஒரு இந்துக்கள் புனிதமாக வழிபடக்கூடிய ஒரு என்ன இருக்கின்றது? இப்ப திமுக அரசு இதற்காக ஏன் மேல்முறையீடு செய்ய வேண்டும்? நீதிமன்றம் இவ்வளவு ஆராய்ந்து 49 பக்கம் வரலாற்று சான்றுகள் எல்லாம் கோடிட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த கோவிலை பராமரிக்கக்கூடியவர்கள் அனைவரிடமும் பேசி ஒரு மிகச்சிறந்த தீர்ப்பை கொடுத்திருக்க போதும் கூட அந்த தீர்ப்பை எதிர்ப்பதற்கான காரணம் எதற்காக போகிறோம் என்று மக்களிடம் தெரிவிக்க வேண்டியது இந்த முதலமைச்சருடையோ அல்லது அறநிலைத்துறை அமைச்சருடைய கடமை. அவங்க பின்னாடி ஒளிந்து கொண்டு அறநிலைத்துறை அதிகாரி மூலம் ஒரு அப்பீல் செய்வதற்கான காரணம் என்ன? அப்போ இஸ்லாமியர்களுக்கு ஊதுகுழலாக திமுக அரசாங்கம் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றதா? இந்துக்களின் உரிமைகளை பறித்து இப்படி ஒரு வாக்கு வங்கி அரசியலை செய்வதற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு வெட்கமாக இல்லையா என்று நாங்கள் கேட்கிறோம். இப்ப நீங்க எதுக்கு அப்பீல் போறீங்க? ஒரு காரணம் சொல்லுங்களேன். இந்த வழக்குல, இந்த தீர்ப்புல ஏதாச்சும் ஒரு தவறு இருக்கு, ஏதாச்சும் ஒரு பிழை இருக்கு, ஏதாச்சும் தவறான ஆதாரம் கொடுக்கப்பட்டிருக்கு, இங்க இருக்கக்கூடிய அகனானூர்ல இந்த மாதிரி ஒரு வரியே இல்ல அப்படின்னு ஏதாச்சும் உங்ககிட்ட சப்ஜெக்ட் இருக்கா? கிடையாது. இன்னைக்கு கார்த்திகை தீபம், இன்னைக்கு விளக்கு ஏத்திடக்கூடாது. விளக்கு ஏத்தலைன்னா இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் வாக்குகள் முழுக்கதுமா நம்மளுக்கு கட்சிக்கு வந்துடும் 2026. இன்னைக்கு புதுசா வர பக்கம் காரணத்துக்காக இது போன்ற ஒரு மத வெறியையும் மத கலவரத்தையும் தூண்டும் வகையில் இந்த அரசாங்கமானது செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இது தமிழகத்திற்கும் நல்லதல்ல, மதுரைக்கும் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கிறது என்றால் அதை மதிக்க வேண்டியது மட்டுமே திமுக அரசின் கடமை. இன்று தீபத்தூணில் கார்த்திகை தீபத்தை ஏற்றாவிட்டால் இவர்கள் சிறுபான்மையினருக்காகவே மட்டும் இயங்கக்கூடிய ஒரு தமிழக அரசு என்றும் இந்துக்களின் விரோத அரசு என்பதும் நிரூபணமாகிவிடும். ஆகையால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்துக்கள் தான் விழித்துக் கொள்ள வேண்டும். அதாவது மீண்டும் மீண்டும் உங்க உணர்வுகளை நம் உரிமைகளுக்கு எதற்குமே போராடக்கூடாது. எந்த ஆவணங்கள் இருந்தாலும், எந்த ஆதாரங்கள் இருந்தாலும், இவ்வளவு இந்த திருப்பரங்குன்றம் மலையை சிக்கந்தர் மலை என்று சொன்னால் கூட வாயை மூடிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தா இவங்களுக்கு நல்ல இந்துக்கள். நம்ம எதிர்த்து கேள்வி கேட்டோம்னா சங்கி இந்துக்கள். அப்ப நாங்க என்ன சொல்றோம்? தமிழகத்தில் இருக்கக்கூடிய 6 கோடி இந்துக்களும் சங்கி இந்துக்களாக மாறிவிடுகிறோம். அதுல யாருக்கும் பிரச்சனை கிடையாது. ஆனால் மீண்டும் மீண்டும் எங்கள் பொறுமையை சோதிக்கவே ஒரு முருக பக்தராகவும் சொல்லிக் கொள்கிறோம். தமிழகத்துல பாரதிய ஜனதா கட்சியை வளர்ப்பதில் பாரதிய ஜனதா கட்சியோட அதிகம் கொண்டிருப்பது திமுக கம்யூனிஸ்ட். இந்து வெறுப்பு அரசியலை செய்து உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்துக்களை எழுப்பும் வேலையை திமுக அரசு மிக கச்சிதமாக செய்து கொண்டு வருகிறது. எங்களுக்கு பாதி வேலை மிச்சம். தொடர்ந்து இந்து வெறுப்பு அரசியலை செய்து கொண்டே இருக்கிறார்கள். இங்கே இருக்கக்கூடிய இந்துக்களும் சங்கிகளாக மாறுவார்கள். நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள். நன்றி, வணக்கம். தப்பாதுடா சிங்க இது சிக்காதுடா சுத்து போட்டு நிக்காதடா சூற விட்டா தாங்காதுடா சிவண்டா 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 எதுக்க எவண்டா எவண்டா எவண்டா